ஒரு சிவில் இன்ஜினியர் வீடு கட்டுவார். அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் பில்டு பண்ணுவார். இப்படி ஒரு சாஃப்ட்வேர் பில்டு பண்ணும்போது அது ஒரு 7 ஸ்டேஜஸை தாண்டி வருது. அது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங். ரெக்யர்மெண்ட் கேதரிங்னா, இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன். ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10,00,000 தந்துக்கிட்டு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி தாங்க. சாஃப்ட்வேர் வெப் பேஜ், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எது வேணா இருக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ நான் அவரை உட்கார வச்சு என்னென்ன விஷயங்கள் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கணும், அதில் லாகின் பேஜ் இருக்கணுமா வேண்டாமா, சைன் அப் பேஜ் இருக்கணுமா, ஓடிபி வேணுமா, அந்த மாதிரி அந்த அவர் கேட்குற சாஃப்ட்வேரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வாங்குறது ரெக்யர்மெண்ட் கேதரிங். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஃபீஸிபிலிட்டி ஸ்டடினா, அவர் சொன்ன பட்ஜெட்டில் அவர் கேட்ட டயத்துக்குள்ளே அவர் கேட்ட சாஃப்ட்வேரை அவர் சொன்ன பட்ஜெட்டில் என்னால் என்கிட்ட இருக்க மேன் பவர், என்கிட்ட இருக்க சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு என்னால் டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமா இப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. மூணாவது ஸ்டடி பண்ணி ஓகே எல்லாம் ஓகே ஆச்சு, நம்ம அவருக்கு டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோம்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, மூணாவது டிசைன். டைரெக்டாக கோடு பண்ண ஆரம்பிச்சிட மாட்டோம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்ட்டில் அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணணும். எப்படி ஒரு வீடு கட்டும்போது டைரெக்டாக வீடு கட்டாமல் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவோமோ, வீடு கட்டும்போது ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, எங்கே கிச்சன் வரணும், என்ன டிசைன், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி சாஃப்ட்வேரை டைரெக்டாக கோடிங் எழுதி டெவலப் பண்ணாமல் அதை டாக்குமெண்ட்டில் டிசைன் பண்ணுவோம். இது மூணாவது பேஸ். நாலாவது தான் டெவலப்பிங். அதாவது கோடு எழுதுறது. சிலையோ, சி ப்ளஸ், ஜாவா, பைத்தான், ஏதோ பிஹெச்பி, ஏதோ ஒரு லாங்குவேஜில், ஃப்ளட்டர் டாட்டு, ஏதோ ஒரு லாங்குவேஜில் அவங்க கேட்ட சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது. இது நாலாவது. அஞ்சாவது, டெவலப் பண்ண சாஃப்ட்வேரு எந்த எரரும் இல்லாமல், மிஸ்டேக் இல்லாமல் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது. இந்த ஃபேஸுக்கு பேர் டெஸ்டிங் ஃபேஸ். ஆறாவது, நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் கேட்டாலே அந்த கிளைண்ட்னுடைய கம்ப்யூட்டரில் அதை ஹோஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி கொடுக்குறது, அல்லது ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணி அவருக்கு லிங்க் அனுப்பி அவரை அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்கிறது. இது டிப்ளாய்மெண்ட். ஏழாவது கடைசி மெயின்டெனன்ஸ். ஒன்ஸ் இன் ஃபியூச்சரில் ஏதாவது சாஃப்ட்வேர் தேவைன்னா அப்டேட் பண்ணுறது, அல்ல அந்த சாஃப்ட்வேரில் ஏதோ ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த 7 ஃபேஸஸை தாண்டி தான் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் ஆகி வருது. இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக ஒவ்வொரு ஃபேஸ்களையும் நிறைய கான்செப்ட் வரும். நிறைய இது ஒரு பெரிய தியரிட்டிக்கல் கான்செப்ட், தியரி சப்ஜெக்ட். நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். ஏன்னா அது ஒரு பெரிய தியரி சப்ஜெக்ட். எதான் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ், ஐடி, பிசிஎல்லாம் படிப்பீங்க. தேங்க்யூ.